அரோரா போரியலிஸ். அரோரா போரியலிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒளி தோற்றம். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அரோரா போரியலிஸ் எங்க நடக்கும்? எதற்காக நடக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? துருவ பகுதியில எழக்கூடிய துருவ ஒளி அப்படிங்கிறத தான் அரோரா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அபூர்வமான ஒளி தோற்றம்ங்க. இது பொதுவா இரவு நேரங்கள்ல தோன்றுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒளி தோற்றம் பார்த்தீங்கன்னா, உலகம் தோன்றிய காலம் தொட்டே காணப்படுவதாக அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த ஒளி தோற்றத்த நீங்க வந்துட்டு பொதுவா ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகள்ல ஈஸியா பார்க்க முடியுமா? வட துருவத்துல தோன்றக்கூடிய ஒளிய வட துருவ ஒளி அப்படின்னும், தென் துருவத்துல தோன்றக்கூடியத தென் துருவ ஒளி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஒளி உண்டாகக்கூடிய பகுதிய பார்க்கும்போது வண்ணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிற மாதிரி தோணுமா? அந்த அளவுக்கு கலவையான பிரதிபலிப்பு குடுக்குமா அந்த ஒளிகள். அதுபோக பார்த்தீங்கன்னா, அந்த அரோரா அப்படிங்கிறது இயற்கையே தனக்கு தானே குடுத்துக்கக்கூடிய வான வேடிக்கை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அரோரா எப்படி ஏற்படுது தெரியுமா? பூமியுடைய காந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும், பிளாஸ்மா அலைகளுக்கும் இடையிலான தொடர்புகள்ல சிக்கிய எலக்ட்ரான்கள் பூமியின் தெர்மோஸ்பியருக்குள்ள நுழையிறதுனால இந்த அரோரா ஏற்படுதுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத பத்தின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.